அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதற்கும் அதிலே தொழுகையிலே கலந்து கொள்வதற்கும் அதில் அடக்கம் வரை பங்கு பெறுபவர்களுக்கும் பல கீராத் நன்மைகள் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவுக்கு நிகரான நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நன்மையை கொடுத்து இது போன்ற நிகழ்வுகளில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லா மனிதனுடைய உள்ளத்திலையும் எல்லா மனுஷன் உள்ளத்திலையும் ஓடுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மரண வீட்டுக்கு சென்றாலும் நீ இப்ப கவலைப்படாத, உனக்கு இப்போதைக்கு கிடையாது என்று உள்ளத்தில் ஓடுகிறது. அது எவ்வளவு வயோதிகமான ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இளமையான ஆளாக இருந்தாலும் சரி, மரண வீட்டுக்கு போகும்போது அடுத்து நமக்கு தான். ஏன்னா இங்க உள்ள நுழையும் போது கேட்கிற துவா அதைத்தான் சொல்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸ்ர் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க முன்னால போயிட்டீங்க, பின்னால நாங்க வர்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்க்கும் பொழுதும் அதை பின்தொடரும் பொழுதும் அந்த தொழுகையில் கலந்து கொள்ளும் பொழுதும் அடக்கம் செய்யும் பொழுதும் மனிதன் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க கலந்துக்கிறதுக்கு இவ்வளவு நன்மை தரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதை பார்க்கும் பொழுது ஜூரு அல் குபூர், நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யுங்கள். அது என்ன செய்யும் அப்படின்னா, உலகத்தை பற்றி உங்களுடைய பேராசையை உடைத்து நொறுக்கும். நீங்கள் வறுமை நேரத்தில் அதை நினைப்பீர்கள் என்றால், ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, அப்ப இந்த மரணத்தை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு போதுமான மனதை கொடுக்கும். ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இதை நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது பத்தினித்தனத்தை கொடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் மரணம். இந்த மரணத்திற்கு வயது வரம்புகளோ செல்வ வரம்புகளோ கால நேர வரம்புகள்லாம் கிடையாது. ஆனால் மனிதன் தான் நினைக்கிறான். இன்னைக்கு அடக்கம் பண்ணியிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை அவனுடைய மரண நேரத்தில் அவனை சுற்றி இருக்கும் மக்கள் அவனை பற்றி என்ன பேசுகிறார்களோ அதுதான் அவன் என்றார். நம்ம வாழ்றோம், அவனா மண்டகனம் பிடிச்சவன்பா அப்படின்னு மக்கள் பேசினால் உங்க மறுமை வாழ்க்கையும் அதான். ஐயோ அவன் அயோக்கிய பையன்பா என்று மக்கள் பேசினால் நம்முடைய மறுமை வாழ்க்கையும் அதான். ஐயோ மாஷால்லா சாலியான மனுஷன், பார்க்கும் போதெல்லாம் சிரிச்ச முகத்தோட பேசுவாரு, அதேவேளை தொழுகையாளி, யாருக்கும் இந்த தீங்கி விளைக்காதவர், ஆணோ பெண்ணோ, மக்கள் அப்படி பேசினால் அதுதான் உங்களுடைய மறுமை வாழ்க்கை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நினைவு கூறக்கூடிய இடம் தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிஸ்தானுக்கு வந்தால் கபரை அடக்கிவிட்டு உரை நிகழ்த்தி விட்டு இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் என்று சொல்வார்கள். நம்மை விட்டு கடந்து சென்று விட்ட அந்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்றார்கள். இங்கிருந்து கடைசி மனிதனுடைய காலடி தடங்கள் மறைவதற்குள் கபருக்குள் கேள்வி கணக்கில் ஆரம்பித்துவிடும். பர்சக் என்பது உலகம், கபருங்கிறது இது ஒரு சிம்பாலிக் தான். பர்சக் என்பதுதான் ஒரு இடைநிலை உலகம். அது தண்ணியில விழுந்து இறந்தவங்களா இருந்தாலும், நெருப்பு தீஞ்சி சாம்பலானவங்களா இருந்தாலும், வைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அதுதான் பர்சக். அந்த வாழ்க்கை உடனடியாக ஆரம்பிக்கும். அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சொர்க்கம் நரகங்கள் மாற்றி காண்பிக்கப்படும். அவர் எதற்குரியவராக இருந்தார் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கப்படும். அவர்கள் நல்ல அமல்களை செய்திருந்தால் நம் நௌமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ளை உறங்குவதை போல நிம்மதியாக உறங்கு என்று சொல்லப்படும். அதுவே உலகத்தில் வாழும் பொழுது இறைவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றாமல் நம்ம நினைச்சுக்கிறோம், சரி கபருன்னா ஏதோ பெரிய பெரிய காரியத்துக்கு தான் வேதனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபர்களை கடந்து சென்றார்கள். அவருடைய அந்த பிரயாண வாகனம் அப்படியே குதிக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் இந்த செடியெல்லாம் வச்சாங்க. அதுதான் அந்த ஹதீஸ்ல தான் வைக்கிறோம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னஹுமா யுஅஸபானி வமா யுஅஸபானி லி கபீர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயத்துக்கு அவங்க வேதனை செய்யப்படல. ஒருவர் என்ன கான யம்ஷி பின் நமீமா, ஒருவர் புறம் பேசி திரிந்து கொண்டிருந்தார், அதற்காகவும் இன்னொருவர் ஒண்ணுக்கு இருந்து ஒழுங்கா தண்ணி எடுக்கல, அதுக்காகவும் தான். அப்படின்னா நாம செய்யக்கூடிய பெரிய பெரிய பாவங்களுக்கும் நாம செய்யக்கூடிய பெரிய பெரிய இறை மறுப்புகளுக்கும் இறைவனுக்கு எதிரான காரியங்களுக்கும் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் அந்த சம்பவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அப்ப புறம் சொல்லி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு, கோல் பேசி திரிஞ்சுக்கிட்டு இருந்தார், அவருக்கே கபர்ல வேதனை அப்படின்னா, தொழுகை அதன் நேரத்தில் நிறைவேற்றாதவர்கள், வட்டி வாங்கி உண்டவர்கள், பொய் பேசி திரிந்தவர்கள், அநீதி இழைத்தவர்கள், பிறர் உரிமைகளை பறித்தவர்கள், பிறருக்கு அநியாயம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மாறியவர்கள், மது அருந்தியவர்கள், அழிச்சாட்டியங்களை செய்தவர்கள், அநீதி இழைத்தவர்கள், எப்போதும் புறம்பேசி திரிந்தவர்கள், இவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன நிலைமை ஏற்படுவான், நம்முடைய நிலைமை அங்கு என்னவாக இருக்கும் என்பது பெரிய கேள்விக்குறி. கபரிலே தீ மூட்டப்படும், அதிலே பான்புகள் சாட்டப்படும். அது ஒரு முறை தீண்டினால் இதா தல்சஹுன்ன யஹதாஹுன்ன தில்சா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை அது அவனை தீண்டினால் அவன் 70 முழம் உள்ளே சென்று விடுவான் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த கபரை வச்சு கணக்கு பண்ணக்கூடாது, பர்சக்ங்கிற வாழ்க்கை.
70 முறை அவன் அப்படியே உள்ளே சென்று விடுவான், அவனை கவர்கள் நெருக்கும், அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த தாயார் அவர்கள் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார்கள்? ரொம்ப முக்கியமானது அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபுஹு வமா அமர்த்துக்கும் பிஹி ஃபத்து மின்ஹு மஸ்ததஅதும். நீங்க நிறைய நல்லது செய்யலனா கூட பரவாயில்ல, நான் எதையெல்லாம் தடுத்தேனோ அதை விட்டு தவிர்த்து வாழுங்கள். நாம பார்த்த வரைக்கும் அப்படி வாழ்ந்த ஒரு தாய் தான். அப்படின்னா அவர்களை பற்றி நல்லதை பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் இதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா தலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3ஐ தவிர வேறு எதுவுமே அவனை பின்தொடராது. பெரிய சொத்து சுகங்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருப்பார். அந்த சொத்து சுகங்கள் எல்லாம் கடைசியில குளிப்பாட்டும் பொழுது அந்த கையை கூட கிளீனா பாத்துருவாங்க, எதையா வச்சிருக்காரான்னு. தெரியாதனமா அவர் வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நிராயுதபாணியார் அலெக்சாண்டர் த கிரேட் என்று உலகத்தில் தனக்குத்தானே பட்டத்தை சூட்டி கொண்டவர். அவர் மரணிக்கும் போது சொன்னார், உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய ஜனாசாவை சுமக்க வேண்டும். உலகில் தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய ஜனாசாவை சுமக்க வேண்டும். நான் சுமந்து செல்லப்படும் பொழுது என்னுடைய கைகள் வெளியே தெரிய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு காரணம் சொன்னார், உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உலகின் தலை சிறந்த அலெக்சாண்டர் த கிரேட் மிகச்சிறந்தவர் என்று பட்டம் சூட்டிக் கொண்ட அலெக்சாண்டருடைய மரணத்தை உலகின் தலை சிறந்த மருத்துவர்களால் தடுக்க முடியவில்லை என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு கையை எப்படி ஓபனா வச்சுட்டு போனோம்? அலெக்சாண்டர் த கிரேட் சென்ற இடமெல்லாம் ஆட்சியை பிடித்தவர், அதிகாரத்தை கையில் எடுத்தவர், மக்களை அடக்கி ஆண்டவராக இருந்தாலும் வெறுங்கையோடுதான் இந்த உலகை விட்டவர் சென்றார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. இது எவ்வளவு யதார்த்தமான உண்மை! அப்படி தூக்கிட்டு வர வரைக்கும் அப்படியே கதறுவார்கள், அழுவார்கள். அதிகபட்சம் உள்ள தனியா தான் சந்திக்கணும். பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கபருக்குள் இறங்கி நானும் கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்னு நிக்க முடியாது, நிக்கவும் மாட்டாங்க. மேல தூக்கிடுவாங்க. மேல 3 நாள் தனியா தான் எதிர்கொள்ளணும். வழக்குமார்கள் வந்தால், வறுமையை பற்றிய நினைவூட்டல் வந்தால், கபருடைய வேதனையோ நன்மையோ எதுவாக இருந்தாலும் இது தனிமையின் வீடு, இருளின் வீடு, இது தனியாகத்தான் அதை எதிர்கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு செல்ல வேண்டும். ஏன்னா நம்முடைய கடைசி காலடி சத்தம் முடிவதற்குள்ள ஆரம்பிச்சிடும் வேலை. எல்லாருக்கும் பொருந்தும். இதுல ஹைலைட் என்னன்னா, பேசக்கூடிய எனக்கு தோணுவதில்லை. இன்னைக்கு ஈவினிங்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு இங்கதான் அப்படிங்கிறது பேசக்கூடிய எனக்கு தோணுவதில்லை, கேட்கக்கூடியவர்களுக்கும் தோணுவதில்லை. அதுக்கு காரணம் ஷைத்தான். உனக்கு இல்ல, கவலைப்படாத, இப்போதைக்கு இல்ல என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஒரு கட்டம் போட்டு இதே மாதிரி கபஸ்தான்ல கட்டை வரைஞ்சு காட்டினாங்க. கீழே ஒரு குச்சியை வச்சு, இது மனிதனுடைய உலகத்தின் இலக்கு, இங்க இருந்து இப்படி போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு காட்டி இப்படி ஒரு கோடை கிழிச்சாங்க. இதுதான் மரணம் அப்படின்னா. அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். பணக்காரன் ஆகணும், அதிகாரத்தை பிடிக்கணும், அழகாகணும், இதாகணும், வெளியூர்களுக்கு சுத்தணும், வெளிநாடுகளுக்கு போனா இது ஒருத்தருக்கு ஒரு ஆசை, இதான் இலக்கு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா இடையில மரணம் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த இலக்கை நோக்கி வரும்பொழுது அந்த மரணம் அவனை தடுத்து நிறுத்தும். அப்ப நம்ம எத்தனை பேர் நாளைக்கு இதே இடத்தில் புதைக்கப்பட போகிறோம்லாம் தெரியாது, அல்லது எங்க போய் எப்படி மரணிப்போம்னு தெரியாது. எதற்கோ சென்றவர்கள் திரும்பி வராத காரணங்கள் காரியங்கள்லாம் உண்டு. எனவே அந்த தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வை பயந்து அழுது கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இப்ப ஒரு உணர்வு ஒண்ணு ஏற்படும் கபஸ்தான்கள்ல வந்தா, அந்த உணர்வோடு நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு போறது சுன்னத். அந்த உணர்வோடு என்னுடைய கபரையும் லேசாக்கி வை இறைவா என்று கேட்பது சுன்னத். அந்த உணர்வோடு நம்முடைய மறுமைக்காகவும் நம்மை சீர்படுத்திக் கொள்வது சுன்னத்து. அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே, புனிதமான ரமலான் மாதத்திலே நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அதையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவருக்கு மன்னரை வாழ்க்கையை சிறக்க வைக்க வேண்டும். அதே போல் நம்முடைய மரணத்தையும் மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்கி தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த இடத்தை விட்டு களைய வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன்.